ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கணிப்புல இருந்து சொன்னா நான் அடிச்சு சொல்றேன். இவங்க இதை வேணும்னே தான் செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே தெரியுது உங்க அம்மாவுக்கு அஹானாவை சுத்தமாவே பிடிக்கல. அதனாலதான் இந்த மருந்துகளை இவங்க வேணும்னே அவங்க ரூம்ல விட்டுட்டு போயிருக்காங்க. அஹானாவை இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இதுதான் என்னோட அப்சர்வேஷன். அண்ணா, இந்த சார் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்களா? என்னோட பெரிய அண்ணிய கொல்ல ட்ரை பண்ணதா இவன் சொல்றான். அப்படிதான் இவன் சொல்றான். இல்லவே இல்ல, நீங்க துர்காதேவிய கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லல. அஹானாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க. பாம்பும் சாகக்கூடாது, தடியும் உடையக்கூடாது. அப்ப இதோட அர்த்தம் இவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணலையா? இல்லங்க, கண்டிப்பா இல்ல. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாரியம்மா, பெரியவளே, இவகிட்ட கேளு. உள்ள போறதுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா? அவளை உள்ள உட்கார சொல்லு. இல்லாத நான் கிளம்புறேன். எங்க போற நீ? நான் என் வீட்டுக்கே திரும்ப போயிடுவேன். இங்க என்ன அனுப்புன இடத்துக்கு தான். நான் திரும்ப அங்க போயிடுவேன். நீ நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சுல ஆனா உண்மையில எந்த தப்புமே இல்லை. மாமா, நான் எந்த தப்புமே செய்யலன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. உங்களுக்கு தானே என் மேல சந்தேகமா இருந்தது. ஆனா இனிமே இல்லை. என்னால அடிக்கடி இந்த கடினமான சோதனையை செய்ய முடியாது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா என்னால இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஆனா ஒரு தடவை நீ என் கண்ணை பார்த்து இந்த விஷயத்த சொல்லு. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஆனா இவ்வளோ பெரிய பழிய சுமந்துக்கிட்டு என்னால நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. இந்த விஷயம் என் வாழ்க்கை முழுக்க என்ன நிம்மதியாவே இருக்க விடாது. ஆனா நீ என்ன அண்ணனா தானே நினைக்கிற. சோ ப்ளீஸ் அப்படி செய்யாத. அட, என்ன நிரூபிக்கணுமோ அதை பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த பந்தா? யாருக்கு தெரியும், இவ அந்த போலீஸ்காரரையும் வளைச்சு போட்டிருக்கா போல. தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு போயிட்டா அந்த சனியம் பிடிச்சவன். சொல்றான் இது எல்லாம் நான் தான் பண்ணேன்னு. நீங்க கேட்டீங்களா? நீ என் மேலேயே தான் பழி போட்டுட்டு இருந்தான். தாக்குற நீ போதும், நிறுத்துங்க. நிறைய கேட்டுட்ட, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏய், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. அப்புறம் நீ கொஞ்சம் வீட்டு விஷயத்தையும் கவனி. அப்புறம் என்ன பத்தி கவலைப்படுறதை விடு. எனக்கு அவ்வளோ ஈஸியா ஒன்றும் ஆகாது. இந்த உலகத்துல எனக்கு பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் நிறைய இருக்கு. புரிஞ்சுதா? ஜோசியக்காரரு சின்ன வயசுல என் கைய பார்த்து சொன்னாரு, என்னோட ஆயுசு ஆலமரத்து கணக்கா நீளமா இருக்குன்னு. புரிஞ்சுதா? நான் என்ன இவ்வளோ லேஸ்ல செத்து போயிருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் போக மாட்டேன். போங்க எல்லாரும், அவங்க வேலையை பாருங்க. அத நான் கிளம்புறேன். அட, ஆனா அண்ணி பர்மிஷன் இல்லாம நீ எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? ஏய் அர்ஜுன், இவளை அவளோட ரூமுக்கு போக சொல்லு. இல்லனா இவளைய ரூமுக்கு அனுப்பு. வெளியில இருந்து உன்னை பூட்டி வச்சிருவேன். இப்ப நானும் பாக்குறேன் நீ எப்படி இந்த வீட்டு வாசலை தாண்டி வெளியில போறன்னு. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறதுல அம்மாக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மாக்கு பிடிக்கல, அப்ப என்னோட விருப்பத்துக்கு என்ன? எனக்குன்னு சொந்தமா எந்த ஒரு ஆசையும் இருக்க கூடாதா? என்கிட்ட இந்த சினிமா சீரியல் டயலாக் பேசுறத முதல்ல நிறுத்து. இந்த போலி அழுகை எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை போக மாட்டேன்னு சொன்னா நீ போக மாட்டே. இதுக்கு மேல இத பத்தி பேச ஒண்ணும் இல்ல. எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல தானே. அப்புறம் இவளுக்கு அவ பிறந்த வீட்டுக்கு போகணும். நீ எங்கேயும் போக மாட்ட.
இது ஒண்ணும் கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல, என் வீடு. நினைச்ச நேரத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் நீ கேட்டியா? என்னோட விருப்பத்துக்கு தான் எல்லாம் நடக்கும், புரிஞ்சுதா? அர்ஜுன், இவளை ரூமுக்கு கூட்டிட்டு போய் பூட்டி வை. அத்தை, நீங்க இப்படிலாம் பண்ண முடியாது. கேஸ் கூடாது. ஆனா இந்த விஷயத்த புரிஞ்சிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு. பெரியம்மா பெர்மிஷன் இல்லாம நீ வெளியே போக முடியாது, அதானே பெரியம்மா? என்னன்னா எப்பவும் வார்த்தைகளை மட்டும் இல்லாம உணர்வுகளையும் கவனிக்கணும். பெரியம்மா பலாப்பழம் மாதிரி தான், வெளியில தான் முள்ளு மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டானவங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இந்த வீட்டை விட்டு போறதுல பெரியம்மாவுக்கு விருப்பமே இல்லை. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எனக்கு அங்க போனப்பதான் தெரிஞ்சது உன் மேல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லதான் பெரியம்மா போயிருக்காங்கன்னு. என்னடா டுக்குன், என்ன இவ காதுல குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா, சும்மா உங்களை பத்தி தான் புரளி பேசிட்டு இருந்தேன். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன்ல, நான் அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்களும் வந்திருக்கீங்கன்னு. நான் அதுக்கு தான் அங்க போனேன், பெரிய சார் கிட்ட சொல்றதுக்கு. அது நிரபராதிக்கு தண்டனை கிடைக்க கூடாதுல்ல, அப்புறம் தீர்ப்பும் ரொம்ப சரியா இருக்கணும்ல. பாத்தியா இவ எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு, யாரும் சிக்கல. ஆமா, நானும் அதான் சொல்றேன். நிரபராதிக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு இதை சொல்லத்தான் நீங்க போலீஸ் கிட்ட போனீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பா ஒன்றும் இல்ல. சொல்ல போனா நானும் போனேன்ல, போலீஸ் கிட்ட சாட்சி சொல்ல போனேன். அங்க போன பார்த்தா நீங்களும் வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சது. அதை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல ஏதாவது மதிப்பு இருக்கா? இவ என்னன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு துடிக்கிறா. இவ ரொம்ப ரொம்ப விவரமாயிட்டா போல டுக்குன். சரி, நானும் பாக்குறேன் நீ எப்படி போறன்னு பாக்குறேன். பாரு, இப்ப நான் என் ரூமுக்குள்ள போறேன். இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடவே மாட்டேன், ஜாக்கிரதை. யாராவது வந்து என்ன ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டீங்க, அவ்வளவுதான். இன்னையில இருந்து என் ரூம் எப்பவுமே பூட்டி தான் இருக்கும். தள்ளு, தள்ளி போங்க, தள்ளு. அம்மாவை தடுத்து நிறுத்து. அவங்க கதவை மூடிட்டாங்கன்னா திறக்க மாட்டாங்க. உனக்கு அம்மாவை பத்தி தெரியும்ல. அத்தை, எப்படி இப்படி செய்ய முடியும்? சரி, ஒருவேளை அத்தை அந்த கதவை திறக்கலைன்னா நான் அந்த கதவை உடைச்சிருவேன். நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் அத்தை, நீங்க கதவை திறக்கலன்னா நான் கதவை உடைச்சிருவேன். அப்புறம் உங்களுக்கு தான் வீண் செலவு. இதை என்னால கண்டிப்பா செய்ய முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வீணா காசை செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் சொல்றதை கேட்க நினைக்கிறீங்களா? யார் அது? அட, நாதான். அர்ஜுன், என்னாச்சு? நீ பயந்துட்டியா? உன்னை தூக்கிட்டு போறதுக்கு ரவுடி, கொள்ளக்காரங்க யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறியா? இது என்ன? இது எதுவா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கணும்னு ஆசை, ஆனா நடக்கதான் மாட்டேங்குது. அதான் கஷ்டமா இருக்கு. நான் என்னோட கஷ்டத்தை வச்சு ஒரு கதை எழுதலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆஹா, இப்ப இதை விடுங்க. என்ன மறுபடியும் கதவை மூடிட்டீங்களே? இந்த நேரத்துல யாராவது வந்து நம்மள இப்படி பார்த்துட்டா என்ன ஆகும்? நான் எல்லாத்தையுமே பாத்துக்குவேன். ஆனா அம்மா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அவங்க உன்னை கம்பல் பண்ணி தான் இங்க தங்க வச்சிருக்காங்க. நீ இந்த விஷயத்த கவனிச்சியா? அம்மாக்கு சந்தோஷம், அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? எஸ் மேம். சரி, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல லீவ் விட்டுட்டாங்க. நாம ஏன் வெளியில ஜாலியா போக கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி என் கூட ஆஃபீஸ்ல மேரேஜ் ஆகி ஒர்க் பண்ற கலீக்ஸ்ல அவங்க எல்லாரும் அவங்க வைஃப் கூட எங்கேயாவது வெளியில போவாங்க. அதனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நீயும் நானு 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாம். நீங்க வீட்ல ஏதாவது மறுபடியும் பிரச்சனை பண்ண நினைக்கிறீங்களா?
பாருங்க ப்ளீஸ் இன்னைக்கு வேணாமே. ஏற்கனவே இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? எல்லாருமே என்னதான் குறை சொல்லுவாங்க, எல்லா படியும் என் மேலதான் வந்து விழுகும். உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம 2 பேரும் வெளியே போறதுக்கு உங்க அம்மா பர்மிஷன் தருவாங்களா? ஓஹோ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஆஹானா. எனக்கு என்னவோ நாம இப்படிதான் வாழ்க்கையை சமாளிச்சு கழிக்கணும்னு தோணுது. ஆனா சரி, இதெல்லாம் விடு. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அம்மா உன்னை தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அம்மாவுக்கு அன்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாது, ஆனா அவங்க மனசுல உன் மேல ரொம்ப அன்பு இருக்கு. இல்லன்னா நீயே சொல்லு, அவங்க உன்னை இப்படி தடுத்து நிறுத்துவாங்களா என்ன? அவங்களுக்கு வேற யாரும் சேவை செய்ய கிடைக்கல போல. ஒருவேளை அதனாலதான். ஆனா நீ ஏன் இப்படி சொல்ற? அம்மாக்கு உன் மேல பாசம் இருக்குன்னு உனக்கு தோணலையா? இல்ல, நான் அதை எதுவும் சொல்ல வரல. அப்புறம் அதாவது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அத்தை என்னை எப்படி காப்பாத்துனாங்கன்னு நான் என்னைக்குமே அதை மறக்க மாட்டேன். சரி கேளுங்க, இப்ப புரிஞ்சிருச்சு தானே என்கிட்ட யார் இந்த வேலையை செஞ்சது? ஆனா எனக்கு என்னமோ டாக்கூர் அத்தை தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தோணுது. ஆனா நான் இதை பத்தி யோசிக்க விரும்பல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? என்னோட விஷயத்துல உங்க எண்ணம் துளி கூட மாறவே இல்ல. ஆனா என்ன மட்டும் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டீங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப உடனே தலைக்கீற மாறிட்டீங்களே. அவங்களுக்கு தண்டனை எதுவும் இல்ல. என்னதான் அவமானப்படுத்திட்டாங்க, என் குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வந்துருச்சு. இத பத்தி யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆனா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க இதுக்கு எதிராக கண்டிப்பா குரல் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நான் எதிரா பேசணும் ஒரு புரட்சியாளர் மாதிரி. ஆனா நீங்க ஜாலியா இருக்கணும். நல்லது. ஆனா ப்ளீஸ், நீ என்கிட்ட கோவப்படாத ப்ளீஸ். ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. டாக்கூர் அத்தையை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவங்க தான் என்ன வளர்த்தி இவ்வளோ பெரிய ஆளாக்குனாங்க. இப்போ அவங்க கிட்ட நான் என்ன கேட்க? அதுவும் இல்லாம இன்ஸ்பெக்டர் எல்லார் முன்னாடியும் அவங்களோட முகத்திலேயே கிழிச்சிட்டாரு. நீயே பாக்குறதானே, டாக்கூர் அத்தை கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்காங்க. அவங்க ரூமை விட்டு வெளியிலேயே வரல. முகமே வாடி போயிருச்சு. என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியல, அதான் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ ஆனா இதெல்லாம் விட்டுரு. இப்ப இதை விடு. நான் இதை பத்தி நினைக்க போறதே இல்ல. நம்ம இதையே யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் நமக்காக எப்ப யோசிக்கிறது? அப்ப இன்னைக்கு நம்ம வெளியே சுத்த போறது கன்ஃபார்ம். ஓகே? அப்படியா? ஓகே. ஆனா நம்ம எங்க போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் மூவி பார்க்க போலாம், அப்புறமா நம்ம மாலுக்கு போலாம், அப்புறம் நம்ம பானிபூரி சாப்பிடலாம். அப்புறம் நான் நினைக்கிறேன் பேசாம டின்னர் கூட வெளியவே சாப்பிடலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கு. வீட்ல சொல்லிட்டு தானே போவோம். சூப்பர். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. ஏ, யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட உண்மையைத்தான் சொல்லுவேன். ஆனா மேடம் ப்ளீஸ், நீ ஒன்னும் வரிச்சந்திரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதை நம்ம வீட்டுல சொன்னோம்னா அப்புறம் நம்மளை யாரும் போக விட மாட்டாங்க. நம்ம போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அட, நான் உன்னோட ஹஸ்பண்ட்ல உன் கூட வெளியே சுத்த போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த உரிமையாவது இருக்குல்ல? அது 1 செகண்ட். அப்ப உங்களுக்கு என் கூட வர பிடிக்கலையா? புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு வர பிடிக்கல. அட அப்படிதான். இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது ஆனா என்னால போய் சொல்ல முடியாது. அப்ப நீ ஒன்னும் பேசாத, சொல்ல வேண்டியதை நானே சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன், அவங்க கிட்ட சொல்றேன். ஆஹானா போலீஸ் எப்படி அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க எதுவும் சொல்லாம. அதனாலதான் அவங்க அம்மா அழுது அழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாவம், அவங்க சாப்பிடவே முடியல. அதனாலதான் அஹானா அவ அம்மாவை பார்க்க போகணும், இங்கெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல நினைக்கிறா. அம்மா ஒத்துக்குவாங்க. அப்ப அஹானா அங்க போவா, நானு அவ கூடவே போய் அவளை திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். சூப்பர். இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? உங்க அம்மா இதெல்லாம் நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அட, நம்ம ட்ரை பண்ணலாம் தானே. நீ ஒரு வேலை பண்ணு, அது வரைக்கும் நீ போய் அம்மாவுக்கு காலை மசாஜ் பண்ணிக்கிட்டே இரு. ஓ, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அதான் காலை மசாஜ் பண்ணினதுக்கு பதிலா நம்மள வெளியே போக விடுறாங்க. நீங்க விடுங்க, எங்கேயும் நான் வர விரும்பல. டாடா. ஆனா அஹானா, நீ தானே எப்பவும் அம்மாவை பார்த்துப்ப, அதனாலதான் நான் சொன்னேன். அடடா, சரி சரி, நீ ஒரு வேலை பண்ணு, நீ கால்களை மசாஜ் பண்ணாத. அவங்களுக்கு தலைவலி இருந்தாலும் நான் தலையை மசாஜ் பண்ணணுமா? அஹானா, புரிஞ்சிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வெளியே போறோம், ஒன்னா சேர்ந்து.
ஓகே? எப்படியும் நைட்ல நீ அங்க தினமும் நைட் நான் உங்க அம்மா கூட தானே தூங்குறேன். உங்க ப்ரொமோஷனுக்காக நீங்க படிக்கணும். ஆனா என் படிப்பு தான் நின்னு போச்சே. இங்க எனக்கு தான் ரூல்ஸ் போட்டாங்க. நீ என்ன கிண்டல் பண்றியா என்ன? இல்லங்க, நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல, உண்மையா தான் சொல்றேன். அப்படியா? ஓகே ஓகே, நீ போய் அம்மாவை பார்த்துக்கோ, நான் வரேன். அப்படின்னா இதுதான் முடிவு. இன்னைக்கு நம்ம 2 பேரும் அவுட்டிங் ஒண்ணா போலாம். ஆஹா, விடுங்கங்கிறேன்ல. ஆனா நான் எப்போ உன் பக்கத்துல வந்தாலும் ஏன் தள்ளி போற? உங்க வீட்டு ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா எனக்கு மட்டும் என்னமோ ரூல்ஸ் கடைய வச்சிருக்காங்க போல. நீங்க போங்க, என்ன விடுங்க. ஆனா நீ புரிஞ்சுக்கோ, எங்க வீட்ல இருக்கிற இந்த தேவையில்லாத ரூல்ஸ் சடங்கெல்லாம் இருக்கே, நீ இதையெல்லாம் தூள் தூளா உடைச்சிருவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதை நீ செய்வல? ஓகே, இப்ப கேளு. நான் அம்மா முன்னாடி உன்கிட்ட என்ன சொன்னாலும் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்லு. ஓகே ஓகே, ஆனா நீங்க போங்க, நீங்க முதல்ல போங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன். உன்னோட இந்த சிரிப்பு இருக்கே, அது ரொம்ப அழகா இருக்கு. சரி, இப்ப நீங்க போங்க. இவ்வளவு எண்ணெய் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அத்தை, உங்க முதுகு வலி இப்ப எப்படி இருக்கு? என்கிட்ட இவ்ளோ பாசம் காட்ட தேவையில்லை. வலி எப்படி இருக்கு? மேல அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்ட. நான் நல்லாகிற வரைக்கும் நீ இருந்திருப்ப. சரி அத்தை, உங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அப்பதான் போயிருவேன். போதும், இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு போகணும்னா இப்பவே போ. அத்தை, ஆனா நீங்க தான் கதவை பூட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்களே. நான் சரியா தானே சொன்னேன். என் வீட்டு மருமகளுக்கு எப்ப வேணாலும் போக வர உரிமை இல்ல. ஓகே அத்தை, அப்படின்னா நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் போறேன். ஓகே ஓகே. உனக்கு என்ன அப்படி தோணுதா? எதுக்கு லேட் பண்ணும்? சரி, நல்லா அமுக்கு. சொல்ல போனா அத்தை என்கிட்ட இப்படி பேசினதே இல்லை. அப்படிதானே? பாருங்க அக்கா, இந்த பொண்ணு நம்ம எல்லாரையும் விட அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. பெரியம்மாவுக்கு அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். எப்படியும் நம்ம தலைவிதி தான் கெட்டு போயிருச்சு. அக்கா, உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த பில்லை எடுத்துட்டு வந்தப்போ உங்களோட அந்த கோவக்கார கொழுந்தனார் அவர் என் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அட, போலீஸ்காரர் தானே கேட்டாரு பில் கொண்டு வாங்கன்னு. அதான் நான் டக்குன்னு போய் பில்லை எடுத்துட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்க, நான் என்ன அவங்க கோல்டு லாக்கையே எரிச்சேன்? ஒரு விஷயம் சொல்லவா? என் மாமியார் எல்லாரும் முன்னாடியும் மாட்டிக்கிட்டாங்க. என்ன நீங்க 3 பேரும் அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது அத்தை, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே. நாங்க நீங்க நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்க வந்தோம். நலம் விசாரிக்க வந்துட்டீங்க. ஆமா, இன்னைக்கு ஏன் மேல பெரிய இறக்கம் வந்துருச்சு போல. இல்ல பெரியம்மா, நீங்க இவ்ளோ நேரமா ரூம்ல இருக்கீங்கல்ல, அதான் உங்க உடம்பு சரியா இருக்கா இல்லையான்னு விசாரிக்க தான் வந்தோம். என் உடம்பு சரியில்லாம போனாதான் உங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்குமோ? நான் சீக்கிரம் செத்து போகணும்னு பகலும் நைட்டுமா பிரார்த்தனை பண்றீங்களா என்ன? சீச்சி பெரியத்த, இது என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், உங்களுக்காக எவ்வளவு கவலைப்படுறோம். தெரியும். அட, எவ்வளவு பலமா அமுக்குற, உடைச்சிடுவியா என்ன? மெதுவா பண்ணு. அத்தை, கால்ல இருக்க அந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் வேகமா மசாஜ் பண்ணணும். நான் எங்க அம்மாவுக்கும் கால் அமுக்கி இருக்கேன். நீங்க பாருங்க, 2 நாள்ல உங்க கால் வழியெல்லாம் காணாம போயிரும். இருக்கட்டும், இவ்வளவு உதவி பண்ணணும்னு அவசியமே இல்ல. இன்னும் 2 நாள்ல சரியாகிருமா? அம்மா, ஓ என் செல்ல அம்மா அர்ஜுன். அம்மா, என்ன என் ரூமுக்கு எதுக்கு திடீர்னு வந்திருக்க? உன்னோட பொண்டாட்டி எங்க இருக்கானு? இல்லம்மா, ஆனா எங்க இருக்கான்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா நீ எங்கேயா இருக்க எனக்கு தெரியவே இல்லை. பரவாயில்ல அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாரையும் ரூமை விட்டு வெளியில போக சொல்றீங்களா ப்ளீஸ்? உங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுது. ரொம்ப நேரமா ஆயிடுச்சு.
அது அத்தை நாங்க கிளம்பலாமா? உன்னை என் ரூமுக்கு வர சொல்லி நான் ஏதாவது சொன்னேனா? உன் இஷ்டத்துக்கு தானே வந்த, அப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ. அத்தை நானும் கிளம்பி போகட்டா? ஏ வேலையில இருந்து தப்பிக்க பாக்குறியா? நான் வெளியே போற நாள் வரும். ஹிஹி ஹஹா, இதுதானே நீ செய்ய போறது? இங்க மாமியாருக்கு வேலை செஞ்சு கழிச்சு போயிருப்பா. மாமியாரை கவனிச்சா அவளுக்கு நரகம் தான் கிடைக்கும். நான் அப்படி சொன்னேனா அத்தை? உங்களுக்கு செய்யற இந்த சேவைக்காக நான் நரகத்துக்கே போனாலும் கவலை இல்லை. எனக்கு சொர்க்கம் தேவையில்லை. பாரு எப்படி அபசகுணமா பேசுறான்னு. அத்தை சொர்க்கம் தேவதேவிகளுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? யாரு புண்ணியம் செய்றாங்களோ அவங்களுக்கு. நான் ரெண்டுக்கும் தகுதி இல்லாதவ. எனக்கு நரகம்தான் சரியானது அத்தை. பாரு அர்ஜுன், பாரு உன் பொண்டாட்டி வாய் எப்படி நீளுதுன்னு. அவ ரொம்ப பேசினா வாயமூட சொல்லுங்கம்மா. நீங்க எதுக்கு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை அப்படியே பண்ணுங்க. சரி சொல்லு, என் ரூமுக்கு எதுக்கு வந்த? உனக்கு என்ன வேணும்? நீ உன்னோட படிப்பை விட்டுட்டு வந்திருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். அது ஒரு விஷயம் அம்மா. எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என் ரூமுக்கு வந்திருக்கன்னு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் அர்ஜுன், படிப்பை கைவிட்டா சரிப்படாது. தினமும் நைட் உட்காந்து நீ படிச்சே ஆகணும். வேற எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. உன்னோட ப்ரொமோஷன் எக்ஸாம் வருது. இந்த இடுப்பு வலியால என்னால உன்னோட ரூமுக்கு கூட வர முடியல. அதனாலதான் என் ரூம்ல இருக்கேன். ஆனா இந்த பொண்ணு என் ரூம்ல தான் இருப்பா, புரிஞ்சுதா? அம்மா மொத்த பிளானையும் கெடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது?